சத்குரு என்ன சொல்றாருன்னா, சந்தோஷம் ஒன்னும் அபூர்வமான விஷயம் இல்ல, அது சாதனையும் இல்ல, கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய லட்சியமும் இல்ல. சந்தோஷம் உங்க வாழ்க்கையோட இயல்பான விஷயமா இருக்கணும். நீங்க சந்தோஷமா இருந்தா உங்க வாழ்க்கையே கொண்டாட்டமா இருக்கும். உங்க சந்தோஷத்தை சேமிச்சு வைக்காதீங்க. உங்க கல்லறையில போய் வாய்விட்டு சிரிக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. வாழ்க்கை பூரா சிரிக்காம சேமிச்சு வச்சவங்களோட கல்லறைய நான் சோதிச்சு பார்த்திருக்கேன். அங்க எனக்கு சிரிப்பு சத்தம் கேட்டதே இல்ல. இது நிஜம்தான். வெளி சூழ்நிலைகளை வேணுங்கிற மாதிரி மாத்திக்கிறதுக்கு தொழில்நுட்பம் இருக்கிற மாதிரி, உள்நிலைய தேவையான வகையில வச்சுக்கிறதுக்கும் தொழில்நுட்பம் இருக்கு. உங்களை இப்படி சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு உதவுற சில பயிற்சிகள் இங்க உங்களுக்காக இருக்கு. அதை இப்ப பார்க்கலாம். காலையில எழுந்த உடனே நீங்க முதல்ல ஒரு புன்னகை செய்யுங்க. யார பார்த்து சிரிக்கிறது? யார பார்த்தும் சிரிக்க வேண்டாம். நீங்க நேத்து நைட்டு படுக்க போனதுக்கு அப்புறம் பல லட்சம் பேர் உயிரை விட்டுட்டாங்க. ஆனா நீங்க உயிரோட இருக்கீங்க, அதுக்கு சிரிங்க. அப்புறம் சுத்தி பாருங்க. ஒரு சிலருக்கு அவங்களோட உயிருக்கு உயிரானவங்க உயிரோட இல்ல. உங்களுக்கு வேண்டுனவங்க, உங்களுக்கு அன்பானவங்க எல்லாம் உயிரோட இருக்காங்க. அற்புதம் இல்லையா? இது அற்புதமான நாள் இல்லையா? இன்னைக்கு காலையில பிரகாசமான அந்த சூரியன் வெளியில வந்ததை பாத்தீங்களா? பூக்கள் மலர்ந்துச்சு. எந்த நட்சத்திரமும் கீழே விழல. இந்த நட்சத்திர மண்டலம் முழுசா நல்லா வேலை செய்யுது. எல்லாமே எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்குது. இந்த பிரபஞ்சம் பூரா ரொம்ப அற்புதமா நடக்குது. ஆனா உங்க மனசுல ஏதோ ஒரு மூலையில ஒரே ஒரு அசிங்கமான எண்ணம் வந்துடுது. அவ்வளவுதான், அந்த நாளே கெட்டு போகுது இல்லையா? துன்பம் கஷ்டம் எல்லாம் வர்றதுக்கு காரணம், பெரும்பாலான மனுஷங்க வாழ்க்கைனா என்னங்கறத மறந்துட்டாங்க. அவங்களுக்கு அவங்க மனசுல நடக்கிறதே இங்க நடக்கிற உயிரை விட பெருசா போயிடுது. உங்க மனசுக்குள்ள நடக்கிற அல்ப விஷயம் அந்த பிரம்மாண்டமான படைப்பை விட பெருசா போயிடுச்சு. உங்க வாழ்க்கைன்னு நீங்க எதை சொல்றீங்களோ அது ரொம்ப ரொம்ப சின்ன நிகழ்வு. இந்த பிரபஞ்சத்தோட பாக்குறப்ப அது ஒரு தூசி மாதிரி. அப்படி இருந்தாலும் நீங்க அற்புதமான விஷயங்கள் செய்யலையா? தினமும் வெறும் 5 நிமிஷம் தான். நீங்க எவ்வளவு சின்னவங்க அப்படிங்கறத மனசுல ஞாபகப்படுத்திக்காங்க. இயற்கையாவே ஒரு புன்னகை உங்க முகத்துல வந்துடும். சத்குரு என்ன சொல்றாருன்னா, இந்த முழு பிரபஞ்சமுமே வெறும் அதிர்வுகள் தான்னு இன்றைய நவீன விஞ்ஞானம் நிரூபிச்சு வருது. அதிர்வுகள் இருக்கிற இடத்துல நிச்சயமா சப்தமும் இருக்கும். அதனால இந்த முழு பிரபஞ்சமுமே சப்தம் தான்.